சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டு பிரஜைகள் இணைய குற்றச்செயலில் ஈடுபட்டதாக சந்தேகம். பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படாது என்கிறது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு. எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து கருத்து. நாட்டின் சட்டத்துறையாக மாறிய தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகம். நீதிமன்றங்களின் சுயாதீன தன்மை குறித்து நாமல் கேள்வி. திரைசேரியின் இணைய ஊடுருவல் மோசடி. மத்திய வங்கியின் ஆளுநரிடம் விசாரணை நடத்துமாறு விமல் கோரிக்கை. பரபரப்பாகும் தமிழகம். தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் பாதுகாப்பும் அதிகரிப்பு. எண்ணெய் கப்பலை கடத்திய சோமாலிய கடற்கொள்ளையர்கள். 10 நாட்களுக்குள் கடத்தப்பட்ட 2வது கப்பல். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணத்தில் எவ்வித திருத்தங்களும் ஏற்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு மேலதிக சுமை ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் எரிபொருள் விலை உயர்வின் தாக்கம் குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தேவையெனில் எதிர்காலத்தில் பொருத்தமான முடிவுகள் எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தடையற்ற மின்சார உற்பத்தியை உறுதி செய்யும் நோக்கில் அவசர விலைமனு கோரல் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட 5 நிலக்கரி கப்பல்கள் முதல் கப்பலில் இருந்து நிலக்கரியை இறக்கும் பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தின் போது கடல் சீற்றமாக இருப்பதால் அதற்கு முன்னதாகவே நிலக்கரி கையிருப்பை பூர்த்தி செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் செப்டம்பர் மாதம் வரை நுரைச்சோலை நிலக்கரி மின் நிலையத்தின் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. மே மாத இறுதி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நிலவும் மோசமான வானிலை காரணமாக நிலக்கரியை இறக்கும் பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதால் தற்போது பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. நிலக்கரியுடன் 3 கப்பல்கள் ஏற்கனவே துறைமுகத்தை வந்தடைந்துள்ள நிலையில் நிலக்கரியை இறக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வலசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அபோன்சு தெரிவித்துள்ளார். ஒரு கப்பலில் உள்ள நிலக்கரியை முழுமையாக இறக்குவதற்கு 5 நாட்கள் எடுக்கும் என்பதால் அனைத்து பணிகளும் முறையாக திட்டமிடப்பட்டதாக அவர் கூறினார். முந்தைய கொள்முதலில் தரம் குறைந்த நிலக்கரி விநியோகிக்கப்பட்டதால் ஏற்பட்ட சிக்கல்களை தவிர்க்க தற்போதைய நிலக்கரியின் தரம் மற்றும் எரிசக்தி அளவு ஆகியவை உரிய ஆய்வுகளுக்கு பின் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இணைய குற்றச்செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் கொழும்பு ராஜகிரிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 9 நாடுகளைச் சேர்ந்த 120 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தை மீறியமை மற்றும் இணைய குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 10 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான கணினிகள் உள்ளிட்ட மின்னணு உபகரணங்கள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகமான பெலவத்த அலுவலகமே நாட்டின் சட்டத்துறையை மறைமுகமாக கட்டுப்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். யாரை கைது செய்ய வேண்டும், யாருடைய வழக்குகளை முதன்மையாக விசாரிக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் அல்ல கட்சி அலுவலகமே தீர்மானிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கழனி விகாரையில் நேற்று நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேதின கூட்டங்களில் தொழிலாளர் உரிமைகள் பற்றி பேசுவதற்கு பதிலாக அரசியல் எதிராளிகளை சிறைக்கு அனுப்புவது குறித்தே ஜனாதிபதியும் ஆளும் தரப்பினரும் பேசினார்கள் என குறிப்பிட்டுள்ள நாமல் ராஜபக்ச இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் போலியானவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதால் அரசு தற்போது அடக்குமுறையை கையாண்டு வருகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். $2.5 மில்லியன் மோசடி விவகாரத்தில் திரைசேரியின் முன்னாள் உதவி பணிப்பாளர் உயிரிழந்துள்ளமை சந்தேகத்திற்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுர அரசின் ஊழல் மோசடிகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
நீதிமன்றங்கள் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிப்பதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சர்கள் தீர்ப்பினை முன்கூட்டியே வழங்குவது நீதிமன்ற அவமதிப்பு என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். $2.5 மில்லியன் இணைய ஊடுருவல் மூலம் திருடப்பட்ட விவகாரத்தில் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவை விசாரிக்க வேண்டும் எனவும் அவர் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார். திரைசேரியின் மேலதிக பணிப்பாளர் உயிரிழந்துள்ளமை இந்த அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களினாலே என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை எடுத்த தீர்மானங்களினால் அரச உத்தியோகத்தர்கள் தான் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும், ஆனால் தீர்மானம் எடுத்த அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடி விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க பற்றி ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார நிபுணரான ஹர்ஷடி சில்வா பேசுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு கடன்களை செலுத்தும் அதிகாரம் இலங்கை மத்திய வங்கியின் வசமே காணப்பட்டது. இந்த காலப்பகுதியில் மத்திய வங்கி ஆளுநரின் அனுமதியுடன் தான் ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு கட்டம் கட்டமாக 7 கொடுப்பனவுகள் செலுத்தப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2.5 மில்லியன் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவையும் விசாரிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவருக்கு மாத்திரம் ஏன் சிறப்பு சலுகை வழங்கப்படுகின்றது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலை முறையாக கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய நபர்கள் குறித்த விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீண்ட காலமாக போதைப்பொருள் கடத்தல் சுதந்திரமாக இடம்பெற்றுள்ளதாகவும் அது சில தரப்பினரின் ஆசீர்வாதம் மற்றும் செல்வாக்குடன் முன்னெடுக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது அவ்வாறு நடக்காது என்றும் போதைப்பொருள் கடத்தல் முறையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். போதைப் பொருளை இந்த நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கு முப்படையினர் பங்காற்றி வருவதாகவும், குறிப்பாக கடற்படையினர் பாரிய பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய திட்டமிட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதுடன் இதன் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் குறித்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளியிட்ட கருத்துக்கள் நீதித்துறையின் சுயாதீனத்தில் அரசு மேற்கொள்ளும் நேரடி தலையீடு என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணைகள் நிலுவையில் உள்ள போது சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தி தீர்ப்பை வழங்க ஜனாதிபதிக்கோ அல்லது அரசுக்கோ அதிகாரமில்லை எனவும் திச அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றிய விமல் ரத்நாயக்க, விமல் வீரவன்ச, நாமல் ராஜபக்ஷ, சசீந்திர ராஜபக்ச, கெஹலிய ரம்புக்வெல, மேர்வின் சில்வா, பிரியங்கர ஜரத்ன மற்றும் ரவி கருணாநாயக்க உள்ளிட்டோரின் வழக்கு விசாரணைகள் வரும் மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார். இவை வெறும் வழக்கு திறங்கள் மட்டுமல்ல, அவர்களின் கழுத்தில் உள்ள கயிறு இறுக்கமடையும் நாட்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு வழக்கின் தீர்ப்பை முன்கூட்டியே தீர்மானிக்கும் அதிகாரம் விமல் ரத்நாயக்கவுக்கு கிடையாது என்று திச அத்தநாயக்க சுட்டிக்காட்டினார். வழக்கு விசாரணைகள் நிலுவையில் உள்ளபோது சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தி தீர்ப்பை வழங்க ஜனாதிபதிக்கோ அல்லது அரசுக்கோ அதிகாரம் இல்லை எனவும் திச அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தால் மாத்திரமே தீர்ப்பை வழங்க முடியும் எனும் நிலையில் முன்கூட்டியே இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது நீதிமன்ற செயற்பாடுகளில் அரசு மேற்கொள்ளும் நேரடி தலையீடாகவே பார்க்க வேண்டியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏதேனும் தவறுகள் இடம்பெற்றிருந்தால் அது குறித்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் துறையினருக்கு அறிவித்துவிட்டு எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்காக காத்திருப்பதே அமைச்சர்களின் பொறுப்பு என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நாளை தேர்தல் வாக்குகள் எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் 1,00,000 காவல்துறையினர் தமிழகத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்பதில் அரசியல் கட்சியினர் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். இந்த ஆவலை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நாளை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறவுள்ளன. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக 234 வாக்கு எண்ணும் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்.
அதே வளாகங்களில் தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக கூடுதலாக 240 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வாக்கெண்ணும் செயல்முறையின் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்ய 4,624 நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30க்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் பதிவான வாக்குகளின் எண்ணும் பணிகளும் தொடங்கவுள்ளதாக அவர் கூறினார். இதனை முன்னிட்டு தமிழக காவல்துறையின் சார்பில் காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாக்கெண்ணும் மையங்களில் மட்டும் 18,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் 40க்கும் மேற்பட்ட துணை ராணுவப் படையினர் துப்பாக்கி ஏந்தியபடி பணியில் உள்ளனர். இதற்கிடையில் நாளை தமிழகம் முழுவதும் சுமார் 1,00,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ஏமன் கடல் எல்லைக்கு அப்பால் பயணித்துக் கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் ஒன்றை சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளதாக சோமாலிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். MT யுரேகா எனும் பெயருடைய இந்த கப்பல் கடத்தப்பட்டுள்ளதாகவும் அது தற்போது சோமாலியாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் ஏமன் கடலோர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. கானா துறைமுகத்திற்கருகிலுள்ள ஏடன் வளைகுடா பகுதியில் வைத்து இந்த கப்பல் கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. கடத்தப்பட்ட போது இக்கப்பல் டோகோ நாட்டின் கொடியின் கீழ் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் சார்ஜாவை தளமாக கொண்ட கப்பல் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் சுமார் 8 நாட்களுக்கு முன்பு புஜைராவிலிருந்து புறப்பட்டு ஏமன் கடற்கரையில் உள்ள அல் முகல்லா துறைமுகத்திற்கு அருகில் நங்கூரமிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. கடந்த 10 நாட்களுக்குள் கடத்தப்பட்ட 2வது எரிபொருள் கப்பல் இதுவென வெளிநாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 120 வெளிநாட்டு பிரஜைகள் இணைய குற்றச்செயலில் ஈடுபட்டதாக சந்தேகம். பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படாது என்கிறது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு. எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து கருத்து. நாட்டின் சட்டத்துறையாக மாறிய தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகம். நீதிமன்றங்களின் சுயாதீன தன்மை குறித்து நாமல் கேள்வி. திரைசேரியின் இணைய ஊடுருவல் மோசடி. மத்திய வங்கியின் ஆளுநரிடம் விசாரணை நடத்துமாறு விமல் கோரிக்கை. பரபரப்பாகும் தமிழகம். தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் பாதுகாப்பும் அதிகரிப்பு. எண்ணெய் கப்பலை கடத்திய சோமாலிய கடற்கொள்ளையர்கள் 10 நாட்களுக்குள் கடத்தப்பட்ட 2வது கப்பல். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.